எனதன்பு முதனம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பேச்சால எதிரிகளை கூட இவங்க நண்பனா மாத்திருவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பேசக்கூடிய நபர் படிச்சவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு இவங்க பார்க்க மாட்டாங்க. அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவல்ல இருக்குதுங்க. இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க. இவங்க அனைவருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் பயிற்சியால ஏற்படக்கூடிய பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்களை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்க போற. குறிப்பாக சனீஸ்வர பகவான் தொழில், உத்தியோகம், வருமானம், குடும்ப வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம், கல்வி ஆகியவற்றில எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துவார் அப்படிங்கறத பத்தியும், ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் விரிவாக தெரிஞ்சுக்க போறோம். மிதுன ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பாக்குறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு தெய்வ அருளின் அறிகுறிங்க. சமீப காலமா வாழ்க்கையில ஏதோ ஒன்று தடைபடுற மாதிரி இருக்கா? நீங்க முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒன்று நடக்காம போகுதா? அந்த நிலையை மாற்ற உங்களுக்கு பின்னால ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்து, அதுதான் உங்க இஷ்ட தெய்வமான முருகனோட அருளுங்க. மிதுன ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச முருகன் பெயரை எழுதுங்க. அதோடு சேர்த்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கறத ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. அப்பத்தான் முருகன் அருளுங்களுக்கு முழுமையா கிடைக்குங்க. நவ கிரகங்களுடைய இளவரசன்னு சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். புத்தி சாதுரியத்துல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. உங்களுக்கு நிகர் நீங்க தாங்க. நுண்ணறிவும் இருக்கு, பேச்சு சாதுரியமும் உங்ககிட்ட இருக்கு. எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் பின்வாங்க மாட்டீங்க. எந்தெந்த விஷயத்த செய்யறதுக்கும் எப்படி வேணும்னா வேலை பார்க்கலாங்கிறது உங்களுக்கு தாங்க தெரியும். எதை செஞ்சாலும் கரெக்டா அதற்கான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் செய்வீங்க. பழி பாவத்துக்கு பயந்து வேலை பார்க்கறதுல இவங்க தான் முன்னணியா இருக்காங்க. நேர்பாதையில செல்லக்கூடிய நேர்மறையான எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்களா நீங்க இருக்கீங்க. கையில காசு தங்கவே மாட்டேங்குது, கடன் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. இப்படி ஏகப்பட்ட நற்குணங்களை கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, உங்க வாழ்க்கைங்கிறது நம்ம கட்டுக்குள்ளேயே இல்லை. தறிக்கட்டு ஒரு வாகன வண்டி ஓடுனா எப்படி இருக்குமோ அப்படித்தான் வாழ்க்கை இருக்குதுங்க. எப்பத்தான் இது நம்ம கண்ட்ரோல்ல வருமோ தெரியலையே. நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று செய்து, நம்ம இது நல்லதுன்னு போனா அது கெட்டதுன்னு வந்து நிக்குது. ஒதுங்கி நின்னா வம்ப இழுத்து சண்டை வர வச்சிருது. எனக்கு மட்டுமே தேடி தேடி இப்ப வீடு தேடி கஷ்டங்கள் வருதே, நஷ்டங்கள் வருதே. ஏன் கடவுளே, நான் யார்கிட்ட போய் கேட்க? தெய்வத்தின் மீதான நம்பிக்கையுமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. இது மிதுன ராசியுடைய கரண்ட் சிச்சுவேஷனா இருக்குதுங்க. இதுக்கு அப்படியே நேர்மாறா நீங்க நம்பின மாதிரியே தெய்வங்கள் உங்களுக்கு துணை வந்தா எப்படி ஒரு மாற்றம் வரும்? அந்த அளவுக்கு தரிகட்டு ஓடுன உங்களுடைய வாழ்க்கைய தடுத்து நிறுத்துறாங்க. வேண்டா சாமி, அந்த பக்கம் போகாத, பாதிப்பு வருதுன்னு. அதுவும் யார் உங்களை வீழ்த்த நினைச்சாங்களோ உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமா இருந்தா எப்படி? சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அடுத்த 138 நாட்கள் பயிற்சியில, சனி பயிற்சியில இருந்து உங்களுக்கு நல்லது பண்ண போறாருங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சனி பகவானுடைய பெயரை கேட்டாலே பயமில்ல வருது.
இல்லைங்க, நீங்க பயப்படவே வேண்டாங்க. இந்த சனியோட பயிற்சிங்கிறது ராஜாதி ராஜ வாழ்க்கைய காட்ட போகுதுங்க. உங்களுக்கு மகா பொற்காலமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்த 138 நாட்கள் சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. மிதுன ராசிக்காரங்க வளமெல்லாம் பெருக போகுது. தொழில் ரீதியா தடைபட்டதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லபடியா நடக்க போகுதுங்க. மீன ராசியில இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மீன ராசியில இனி வரக்கூடிய நாட்கள் வக்ர பயிற்சியாக போறாரு. என்னங்க, பின்னோக்கி நகர போறாருங்க. ஸோ இந்த நாட்கள், இந்த 138 நாட்கள்ல இருந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மீன ராசியில நேரடியா மாறுவாருங்க. இந்த சனீஸ்வர பகவானுடைய மாற்றங்கிறது பல ராசிகளுக்கு நல்ல நேரத்தை கொடுக்குதுங்க. அந்த வகையில மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பான காலகட்டமா இருக்குதுங்க. நீங்கள் செல்லக்கூடிய ஒவ்வொரு பயணங்களும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில நிதிநிலை வலுவாக இருக்குதுங்க. பணவரவு அதிகமாகுங்க. நல்ல செய்திகள் கிடைக்குங்க. வணிக ரீதியில தொழில் ரீதியில நல்ல வலுவா இருக்குதுங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே ஈஸியா நடக்குதுங்க. எல்லாமே சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்குதுங்க. எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு திணறி நிப்பாங்க, இல்ல விலகி ஓடிடுவாங்க. ஆளுங்கட்சி கிட்ட இருந்தா அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க. வருமானம் அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும். உயர் அதிகாரிங்க உத்தியோக பணிகள்ல இருக்கீங்கன்னா ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்குதுங்க. கல்வியில வெற்றிங்க. சனீஸ்வர பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகளை அடுக்கடுக்கா நடக்க போறார். தடைபட்ட வேலைகள் எல்லாம் முடிய போகுது. குடும்பத்துல மகிழ்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. புதிய வாய்ப்புகள், தொழில் விருத்தி போன்ற பல்வேறு நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது. சனீஸ்வர பகவான் அருளை முழுமையாக பெற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு பிடித்த முருகனோட பெயரை எழுதுங்க. தடைபட்ட அனைத்து விஷயங்களும் உங்க வாழ்க்கையில கூடிய விரைவில் நடந்து முடிஞ்சிருங்க. மிதுனராசிக்காரங்க புத்திசாலிகள். எந்த செயலையும் திட்டமிட்டு நேர்மறையா செய்யக்கூடிய இருந்தாலும் சில நேரங்கள்ல கடன் மற்றும் மனக்கவலைகளால இவங்க பாதிக்கப்படுறாங்க. தற்போதுள்ள சூழ்நிலையில தெய்வத்தின் மீதான நம்பிக்கையே குறையும் நிலை வந்துருச்சு. ஆனா சனீஸ்வர பகவான் அடுத்த 138 நாட்களுக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு தரப்போறாருங்க. சனீஸ்வர பகவான் பயிற்சியால மிதுன ராசிக்கு ராஜயோக வாழ்க்கை கிடைக்குங்க. இது ஒரு பொற்காலமா இருக்கும். பயணங்கள் மூலமா நன்மைகள், நிதிநிலை வலுப்பெறும். நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். எதிரிகள் தீங்கு செய்ய முடியாது. அரசியல் துறையில ஆதரவு பெருகும். வருமானம் அதிகரிக்கும். தைரியம் கூடும். குழந்தைகள் ஆரோக்கியம் மேம்படும். கல்வியில வெற்றி ஏற்படும். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க. சனீஸ்வர பகவான் அருளால தடைபட்ட வேலைகள் முடிவடையும். மூதாதையர் சொத்து பிரச்சனைகள் தீரும். மனைவி வழியில ஆதரவு பெருகும். அரைகுறையாக நின்ற வீடு கட்டும் வேலை முடியும். வங்கி கடன் கிடைக்கும். பேசாம இருந்த உறவுகள் பேசுவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உடல் உபாதைகள் மறையும். தூக்கமின்மை நீங்கும். ஆன்மீக பயணங்கள் சென்று புத்துணர்ச்சி பெறுவீங்க. வழக்குகள் சாதகமா மாறும். இழந்த பொருட்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். அயல் நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம். சொந்த வீடு மற்றும் வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமா இருக்கும். பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. அலுவலகத்துல நிர்வாக திறமை வெளிப்படும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்குங்க. கன்னி பெண்களுக்கு காதல் குழப்பம் தீரும். உயர்கல்வியில வெற்றி. திருமண தடைகள் எல்லாம் நீங்க போகுது. வகுப்பறையில நல்ல பேர் கிடைக்கும். பொதுத் தேர்வுல நல்ல மதிப்பெண் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். முடங்கிய தொழில் முன்னேறும். போட்டிகளை முறியடிப்பீங்க. பழைய கடையை புதுப்பித்து விரிவுபடுத்துவீங்க. வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. தள்ளிப்போன ஒப்பந்தங்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். வேலையில மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாயிருப்பாங்க. முக்கியமான ஆவணங்களை கவனமா கையாளணுங்க. திடீர் இடமாற்றம் சாதகமா அமையும். புதிய சலுகைகள், சம்பள உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்கா நிறைவேற போகுதுங்க.
மிதுனம் ராசிக்காரர்களே, தொழில் மற்றும் வேலையில கவனமா இருக்கணுங்க. வழக்கால் வைக்காம பொறுமையோட செயல்படணும். இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சேமிக்க தொடங்குங்க. மனைவி மற்றும் கணவர் வகையில உங்களுக்கு ஆதரவு பெருகும். சமுதாயத்துல செல்வாக்கு உயருங்க. தெய்வீக பணிகள்ல ஈடுபடுவீங்க. மாணவர்கள் தேர்வுல அதிக மதிப்பெண் பெறுவாங்க. வியாபாரம் பெருகும். வருமானம் அதிகரிக்கும். சுப செலவுகள் அதிகமாகும். கடன் வாங்கினா கூட அடைக்க முடியும். பெண்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை அமையும். புதிய உறவுகள் வந்து சேரும். சொத்து விவகாரங்கள்ல சாதகமான முடிவு கிடைக்கும். புதிய வாகனம் வாங்குவீங்க. தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். கர்ப்பப்பை கோளாறு, அறுவை சிகிச்சை வர வாய்ப்பு இருக்கு. அதனால உடல் நலத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. தூக்கமின்மை நீங்கும். வியாபாரத்துல விருத்தி ஏற்படும். நல்ல காலம் பிறக்கும். பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். பரிசு மற்றும் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். அறிவியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் கைவிடில வருங்க. பொது காரியங்கள்ல பங்களிப்பு செஞ்சீங்கன்னா விமர்சனங்களை உங்களால தடுக்க முடியுங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 3ஆவதா அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுனம் ராசி. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க. மிதுனம் ராசியனுடைய அதிபதியின் புதன் பகவானுங்க. மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதங்க, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க. புதன் பகவான் மிதுனம் ராசியை ஆட்சி செய்யறாருங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, துலாம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா கிடையாதுங்க. எதிலும் நிதானத்தோட முடிவெடுக்கக்கூடிய திறமையுடைய மிதுனம் ராசி என்பர்களே, இந்த மாதம் ராசிநாதன் புதன் பாகியஸ்தானத்துல பாதசார சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான அமைப்பை காட்டுது. பயணங்கள் செல்ல நேரிடலாம். மன திருப்தியோட செயலாற்றுவீங்க. புத்தி சாதுரியம் மூலமா காரிய வெற்றி கிடைக்கும். கொடுத்த வாக்க நிறைவேற்றுவதன் மூலமா மற்றவர்கள் கிட்ட மதிப்பு கூடும். பாராட்டு கிடைக்கும். உற்சாகத்தோட நீங்க இருப்பீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செஞ்சு முடிப்பீங்க. புதிய பதவி பொறுப்புகள் கிடைக்கும். குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரும். குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க. பெண்களுக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீங்க. பயணம் செல்ல நேரலாம். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெறுவீங்க. கலைத்துறையினர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு கல்வியில கவனம் தேவைங்க இந்த காலகட்டத்துல. அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. நம்மளோட மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் சில காரியங்கள் எதிர்மறையா நடக்கும். நீங்க இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாம இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில எப்படியும் நடந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுடைய மனசுல பிறக்கும். இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையில தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புறதா வேண்டாமா அப்படிங்கிற சமயத்துல சந்தேகம் ஏற்படலாம். ராகு சஞ்சாரத்தால வாழ்க்கையில பிடிப்பும் ஆர்வமும் இல்லாம சலிப்பை உண்டாக்குனாலும் ராசிநாதனோட பலத்தால பாதிப்பை உண்டாக்காம காப்பாற்றி வருவாரு. இனிப்பும் கசப்பும் மாறி மாறி இன்றைய பலன்கள் உங்களுக்கு இருக்குதுங்க. உங்களோட வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு
திருமணம் நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்துல நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும். சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதுல தாமதம் ஏற்படும். யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன்னாடி ஆலோசனை செய்யறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இவங்க கிட்ட போய் இந்த சொல்லலாமா, இந்த செயலை செய்யலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லதுங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. புதன் கிழமைகள்ல நவ கிரகத்தில் புதனை நெய்தீபம் ஏத்தி வணங்குனீங்க, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும். உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.